செப்டம்பர் 15ஆம் தேதி அதிமுக தொழிற்சங்க பேரவையின் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவை தொடங்கப்பட்டு 49 ஆண்டுகள் நிறைவடைந்து செப்டம்பர் 15ஆம் தேதி 50வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் தொழிற்சங்கங்களின் சார்பில் அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக மண்டலங்களின் தலைமை அலுவலகங்கள், பணிமனைகள் முன்பு தொழிலாளர்களை ஒன்று திரட்டி கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நலிந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மின்சார பிரிவு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், டாஸ்மாக் பிரிவு, கைத்தறி பிரிவு, தோட்ட தொழிலாளர் பிரிவு, பஞ்சாலை பிரிவு, கனரக தொழில் பிரிவு, சர்க்கரை பிரிவு, பீடி, தீப்பெட்டி பிரிவு, சிறு தொழில் பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளின் சார்பிலும் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி காலந்தொட்டு அண்ணா தொழிற்சங்கத்தின் வளர்ச்சிக்காக அரும்பணி ஆற்றியவர்களை தெரிவு செய்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ள கழக பொதுச் செயலாளர், கழக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்து நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கழக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.